2021 கடைசியில் இருக்கும். இப்போ வாங்குறதுக்கும் இது ஒரு சிறந்த பட்ஜெட் மானிட்டரா இல்லையான்னு பார்க்கலாம். என் பேர் சரவண பிரதீப்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டால்ஃபின் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எல்ஜி 24 இன்ச் மானிட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 24ML600S. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு HDMI கேபிள் இருக்குது, ஓனர் மேனுவல் CD, அதுக்கப்புறம் மானிட்டர் ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் புக்லெட், அது கூடவே வாரண்டி கார்டும் வருது. நெக்ஸ்ட்டு இந்த மானிட்டரோட பவர் அடாப்டர், அதுக்கடுத்து இந்த ஸ்டாண்டோட பேஸ், இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் C மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டோட இன்னொரு பார்ட் இருக்குது, அதோட இந்த ஸ்டாண்டோட டாப் கவரும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்ம மானிட்டரே வந்துருச்சு. இது ஒரு ஒயிட் கலர் மானிட்டர். பேக் சைட்லேருந்து பார்த்தா இந்த மானிட்டர் ஒரு ஃபுல் HD IPS டிஸ்பிளே மானிட்டர். இதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9 வித் 3 சைட் பார்டர்லெஸ் டிசைன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 HDMI போட்டிருக்கு, ஒரு டிசப் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் ஆடியோ இன், ஹெட்ஃபோன் அவுட், அப்புறம் ஒரு DC பவர் கனெக்ஷன் போர்ட். இதுக்கு கீழே பார்த்தோம்னா கென்சிங்டன் லாக் இருக்குது. இந்த லாக்கை யூஸ் பண்ணி இந்த மானிட்டரை நம்ம டேபிளோட செக்யூர் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு கென்சிங்டன் செக்யூரிட்டி சிஸ்டம் கேபிள் தேவைப்படும். அது நம்ம தனியாக தான் வாங்கி ஆகணும். இதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஜாய்ஸ்டிக் பட்டன் சென்டரில் இருக்குது. 2 சைட்லேயுமே ஒரு 5 வாட் ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஜாய்ஸ்டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணி தான் இந்த மானிட்டரோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மானிட்டர் ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணி டேபிளில் வச்சுக்கலாம், இல்லைனா வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான மவுண்டிங் கிட்ட நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். இப்போ இந்த மானிட்டர் ஸ்டாண்டோட எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது அவங்க ஒரு 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. முதல் 2 பார்ட்டாக இருக்க இந்த ஸ்டாண்டை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மானிட்டரை கேர்ஃபுல்லாக ஸ்டாண்டோட அட்டாச் பண்ணி மீதி உள்ள 2 ஸ்க்ரூ எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஸ்டாண்டோட டாப் கவரையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்க்ரீனோட ஆங்கிளை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் 5 டிகிரியும் பேக்வேர்டில் 15 டிகிரியும் மேக்ஸிமமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மானிட்டரோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, அதை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ இந்த மானிட்டரோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஃபுல் HD IPS டிஸ்பிளே. ஸோ இதில் வைடாக வியூவிங் ஆங்கிள்ஸ் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் வியூவிங் ஆங்கிளில் உட்காந்து பார்த்தாலும் எந்தவித கலர் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்மளால் கிளியர் இமேஜை ட்ரூ கலரோட பார்த்துக்க முடியும். LG இதோட மேக்ஸிமம் வியூவிங் ஆங்கிள் 178 டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரீம் ஆங்கிள்லாம் யாரும் உட்காந்து மானிட்டர் பார்க்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மானிட்டரில் டோட்டலாக 6 பிக்சர் மோட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் மோட், ரீடர் மோட், ஃபோட்டோ மோட், சினிமா மோட், கலர் வீக்னஸ் மோட், அப்புறம் கேம் மோட். கஸ்டம் பிக்சர் மோடில் மட்டும்தான் பிக்சர் அட்ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஆன பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ், சூப்பர் ரெசல்யூஷன் ப்ளஸ், பிளாக் லெவல்ஸ், அப்புறம் டிஜிட்டல் ஃபைன் கான்ட்ராஸ்ட், இது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மித்த மோடில் நம்மளால் பிரைட்னஸ் லெவல், சூப்பர் ரெசல்யூஷன் ப்ளஸ் இதை மட்டும் தான் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதர் ஆப்ஷன்ஸ்லாம் ப்ரீசெட் வேல்யூவில் இருக்கும், அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த மானிட்டரில் சூப்பர் ரெசல்யூஷன் ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது உண்மையிலே ஒரு சூப்பர் ஃபீச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஃபீச்சர் பிக்சர் குவாலிட்டியை ஷார்பன் பண்ணி அப்ஸ்கேல் பண்ணி காட்டும். இதில் மொத்தம் 4 மோடு இருக்குது: ஹை, மிடில், லோ அண்ட் ஆஃப். இந்த மோடை நீங்கள் வேரியஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு LG கிளைம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் மிடில் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணி பெட்டர் குவாலிட்டியாக காட்டும்னு சொல்கிறாங்க. இதே நம்ம ஒரு ஹை டெஃபினேஷன் வீடியோவோ இல்லை கேமோ விளையாடும்போது எனக்கு கிறிஸ்டல் கிளியர் இமேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது பிக்சர் குவாலிட்டியை ஓவர் ஷார்ப் பண்ணி நேச்சுரல் குவாலிட்டியோட ஒஸ்ட்டாக காட்டுது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எப்பயுமே ஆஃப்லேயே வச்சுருங்க. இது ஒரு 8 பிட் கலர் டெப்த் உள்ள மானிட்டர். இதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் மூலம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080p அட் 75 Hz ரெஃப்ரெஷ் ரேட். அப்புறம் 75 Hz தான் இந்த மானிட்டரோட மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட். இதே நம்ம டிசப் போர்ட் மூலம் கனெக்ட் பண்ணோம்னா இதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080p அட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட். டிசப் போர்ட் மூலம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது 75 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. பட்ஜெட் விலையில் வர இந்த மானிட்டரில் ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி கலர் கேலிப்ரேஷன். எஸ், இந்த மானிட்டர் ஃபேக்ட்ரியிலே கலர் கேலிப்ரேட் பண்ணி தான் நம்மக்கிட்ட வருது. ஸோ இதில் வியூ பண்ணுற இமேஜ் எல்லாமே கலர் அக்யூரஸியோட ஆக்சுவல் கலரை நம்மளால் வியூ பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் மெயினாக ஃபோட்டோகிராஃபர்ஸ், கிராஃபிக் டிசைனர், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இது ஒரு ஃப்ளிக்கர் சேஃப் டிஸ்பிளே. இதில் ஆன்டி கிளேர் அண்ட் ஹார்ட் கோட்டிங் இருக்குது. ஸோ லைட் ரிஃப்ளெக்ஷன் இதில் மேக்ஸிமமாக இருக்காது. இந்த மானிட்டர் டெஃபினட்டாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கேமிங் மானிட்டர் கிடையாது. பட் இதில் கேமிங்க்கு தேவையான நிறையா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்பர் 1, AMD Radeon FreeSync டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலம் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்டை நம்ம FreeSync காம்பேட்டபிள் கிராஃபிக்ஸ் கார்டோட ஃப்ரேம் ரேட்டோட சிங்க் பண்ணிக்க முடியும்.
நான் திரும்பியும் சொல்கிறேன், ஃப்ரீ சிங்க் காம்பேட்டபிள் கிராஃபிக்ஸ் கார்டோட ஃப்ரேம் ரேட்டோட சிங்க் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த மானிட்டர் நீங்கள் எந்த பிசியில் இல்லை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த இதில் உள்ள கிராஃபிக்ஸ் கார்டு வந்து AMD ரேடியான் ஃப்ரீ சிங்க் டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணணும். இந்த டெக்னாலஜி கேம் விளையாடும்போது ஏற்படக்கூடிய ஸ்க்ரீன் டியரிங் அண்ட் ஷட்டரிங் வந்து மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன AMD RX 200 சீரீஸ், அதுக்கப்புறம் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் AMD கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே இந்த டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணும். அதர் மேனுஃபேக்சரான NVIDIA பற்றி பார்த்தோம்னா NVIDIA GeForce 10 சீரீஸ் அண்ட் லேட்டர் வெர்ஷன் எல்லாமே எதுலெல்லாம் டிஸ்பிளே போர்ட் அடாப்டிவ் சிங்க் இருக்கோ அது எல்லாமே இந்த AMD ஃப்ரீ சிங்க் டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணும். இதை பற்றின அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு மேனுஃபேக்சரில் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, டைனமிக் ஆக்ஷன் சிங்க். இந்த ஃபீச்சர் இன்புட் லேகை மினிமைஸ் பண்ணும். ஸோ கேமிங் ஆக்ஷனை நம்மளால் வந்து ரியல் டைமில் பார்க்க முடியும். அதாவது கேம் விளையாடும் போது பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கேற்ற ஆக்ஷனை வந்து வித்தவுட் எனி டிலே நம்மளால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். நம்பர் 3, 1 ms மோஷன் blur ரிடக்ஷன், அதாவது 1 millisecond மோஷன் blur ரிடக்ஷன். இந்த மானிட்டரோட நார்மல் ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5 millisecond. இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணும்போது இந்த மானிட்டரோட ரெஸ்பான்ஸ் டைம் நியர்லி 1 millisecond மாறிடும். ஸோ கேம் விளையாடும்போது ஏற்படக்கூடிய பிளரிங் அண்ட் கோஸ்டிங் எஃபெக்டை வந்து இது மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிடும். நம்மளால் ஒரு ஃபாஸ்ட்டான ஹை லெவல் கிராஃபிக்ஸ் கேமை கூட இதில் ஸ்மூத்தராக விளையாட முடியும். பட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணும்போது ரேடியான் ஃப்ரீ சிங்க் டெக்னாலஜி, டைனமிக் ஆக்ஷன் சிங்க், ஃப்ளிக்கர் சேஃப் ஃபீச்சர் இதை மூணையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிசேபிள்டாக இருக்கும். அது போக இந்த ஸ்க்ரீனோட லூமினன்ஸ் வேறு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ எந்த கேமுக்கு எந்த ஃபீச்சர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். நம்பர் 4, பிளாக் ஸ்டெபிளைசர். இந்த பிளாக் ஸ்டெபிளைசர் வேல்யூ வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி பிளாக் ஸ்டெபிளைசர் வேல்யூவும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஸ்க்ரீனில் உள்ள டார்க் ஏரியாஸோட விசிபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. LG என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஒரு கேம் விளையாடும்போது அந்த கேமில் டார்க் ஏரியாவில் ஹைட் ஆகிருக்க ஒரு எனிமியை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி குவிக்காக அட்டாக் பண்ண முடியும், இல்லை அதுலேருந்து எஸ்கேப் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்பர் 5, கிராஸ் ஹேர். இந்த ஃபீச்சர் டார்கெட் பாயிண்ட் இல்லை ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட்டை வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக அதை டினோட் பண்ணுது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் விளையாடும்போது ஷூட்டிங் அக்யூரஸியை இது இம்ப்ரூவ் பண்ணுது. இதில் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் கிராஸ் ஹேர் இருக்குது. 2 ப்ளஸ் சிம்பிள் கிராஸ் ஹேர், 2 டாட் சிம்பிள் கிராஸ் ஹேர். இதை உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி கால் ஆஃப் டியூட்டி 4 கேம் நான் விளையாடுறேன். எனிமையை ஈஸியாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு இந்த கிராஸ் ஹேர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் இந்த மானிட்டரில் உள்ள மேஜரான கேமிங் ஃபீச்சர். இப்போ நம்ம இந்த மானிட்டரோட யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்கலாம். மேலும் இதை ஈஸியாக்கிறதுக்காண்டி LG ஒரு ஆன்ஸ்க்ரீன் கண்ட்ரோல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் LG வெப்சைட்டில் சப்போர்ட் பேஜில் சாஃப்ட்வேர் அண்ட் டிரைவர் செக்ஷனில் உங்கள் மானிட்டர் மாடல் நம்பரை என்டர் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சிங்கிள் இல்லை குரூப் ஆஃப் மானிட்டரை இந்த அப்ளிகேஷன் மூலம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். மானிட்டர் செட்டிங்ஸை இந்த அப்ளிகேஷன் மூலம் மவுஸ் கிளிக்காலேயே ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எல்லா தடவையும் நம்ம வந்து பாட்டம் ஜாய்ஸ்டிக் பட்டனையே ரீச் பண்ணி மாற்றணுன்ற அவசியம் இல்லை. இந்த அப்ளிகேஷனில் பிக்சர் மோடை செலக்ட் பண்ணிக்க முடியும், பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது போக ஒரு சில அப்ளிகேஷன் ப்ரீசெட்க்கு நம்ம டிஃபால்ட் பிக்சர் மோட் கொடுத்துக்க முடியும். கேம் மோட் செட்டிங்ஸில் உள்ள கேமிங் ஃபீச்சர்ஸான அடாப்டிவ் சிங்க், மோஷன் blur ரிடக்ஷன், அப்புறம் பிளாக் ஸ்டெபிளைசர் வேல்யூவும் இந்த அப்ளிகேஷன் மூலம் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் மூலம் ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் ஸ்பேஸையும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்க்ரீனை நம்ம 2, 3லேருந்து மேக்ஸிமமாக 8 தனி விண்டோவாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு பிக்சர் இன் பிக்சர் மோடும் இருக்குது. பேக்ரவுண்டில் நம்ம வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன விண்டோவில் நம்மளால் வீடியோஸ் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த மானிட்டரோட ஆடியோ குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த மானிட்டரில் 2 5W ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இதில் வர அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் யூசேஜுக்கு ரொம்பவே நல்லாக்குன்னு தான் சொல்லுவேன். இது போக இந்த மானிட்டரில் அடிஷ்னல் ஆடியோ ஃபீச்சர் மேக்ஸ் ஆடியோ பை வேவ்ஸ்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த மானிட்டரோட இன்பில்ட் ஸ்பீக்கருக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரோ இல்லை ஒரு ஹெட்ஃபோனோ நீங்கள் பேக் சைடில் கொடுத்துருக்க ஹெட்ஃபோன் ஜாக் மூலம் கனெக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மானிட்டரோட சவுண்ட் அவுட்புட்டோட ரிச்னஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ஒரு டெடிக்கேட்டட் கேமர்ஸ் இல்லை ஆடியோ எந்தூசியாஸ்ட் எனக்கு இன்னும் பெட்டரான ஆடியோ குவாலிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் இல்லைனா ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மானிட்டரில் ஒரு ஸ்மார்ட் எனர்ஜி சேவிங் மோட் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஜென்ரல் செட்டிங்ஸில் டர்ன் ஆன் பண்ணிக்க முடியும். அதில் மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது, ஹை, லோ. லூமினன்ஸ் காம்பன்சேஷன் அல்காரிதம் மூலம் இது எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுது.
இப்போ இந்த மானிட்டரில் குவிக்காக ஒரு சில கேம்ஸை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மானிட்டரில் WWE 2K பேட்டில் கிரவுண்ட் விளாடுவோம். இந்த கேம் வந்து யூஷுவல் WWE கேமோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. இதில் வர சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் பாருங்களேன், கார்ட்டூன் ஸ்டைலில் இருக்காங்க ஒரு மாதிரி. அதே மாதிரி இதில் வந்து அட்டாக்கிங் பவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் ஃபிஸ்ட்டில் அட்டாக் பண்ணுறது, அப்போனண்ட்டை வந்து ரொம்ப ஹையாக தூக்கி போட்டு அட்டாக் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரும் இதில் ஒரு ஸ்பெஷல் மூவ் பண்ணும்போது ஒரு கலர்ஃபுல்லான ஆரா அவங்கள சுற்றி இருக்க மாதிரியான க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கேம் டெஃபினட்டாக ஒரு விஷுவல் ட்ரீட் தான். நெக்ஸ்ட்டு நம்ம WWE 2022 விளாடலாம். இது ஒரு லேட்டஸ்ட் WWE கேம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ராக் vs ஸ்டோன் கோல்ட். இந்த கேம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ரெஸ்ட்லெஸ்ஸை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரில, ரொம்ப ரியல் ஒன் மாதிரி இருக்குது. நம்ம என்னமோ WWE ஷோவை வந்து டிவியில் பார்க்குற மாதிரியே இது இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம Forza Horizon 5 விளையாடலாம். இந்த கேம் வந்து நவம்பர் 2021 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு மோஸ்ட் டெக்னிக்கலி இம்ப்ரெசிவ் அண்ட் ஃபைனஸ்ட் டிரைவிங் கேம்னே சொல்லலாம். இந்த டிரைவிங் கேமுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. இதோட ஸ்டன்னிங் டீட்டெயில்ஸும் எஃபெக்ட்ஸும் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. நான் எல்லா கேமையும் என்னோட Asus TUF கேமிங் லேப்டாப்பை இந்த மானிட்டரோட கனெக்ட் பண்ணி தான் விளாண்டுட்ருக்கேன். இந்த ஃபுல் ஹெச்டி மானிட்டர்லையுமே இந்த கேம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். நான் இந்த மானிட்டரை வந்து மோர் தென் 8 monthsக்கு மேலே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மானிட்டர் வந்து நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வாங்கும்போது இந்த மானிட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,900. பட் நான் முன்னாடி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மானிட்டரை வந்து ரொம்பவே லோவான 11,000 ருபீஸ்க்குலாம் வந்து இதை சேல் பண்ணியிருக்காங்க. பட் நான் வாங்கும்போது 13,900 ருபீஸ். இந்த மானிட்டர் வந்து 3 years ஆன்சைட் வாரண்டியோடு வருது. ஸோ ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கே டெக்னீஷியன் அனுப்பி சரி பண்ணுவாங்க. இந்த மானிட்டரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி குவிக்காக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ப்ரோஸை பற்றி சொல்கிறேன். 3 side பார்டர்லெஸ் டிசைன், டிஸ்பிளே குவாலிட்டி, ஸ்பீக்கர் குவாலிட்டி, ஃபேக்ட்ரி கலர் கேலிப்ரேஷன், ஆன்ஸ்க்ரீன் கண்ட்ரோல், அப்புறம் இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், அது போக இந்த 3 years ஆன்சைட் வாரண்ட்டி, இது எல்லாமே இந்த மானிட்டரில் உள்ள ப்ரோஸ். இந்த மானிட்டரை பொறுத்த வரைக்கும் மேஜராக எனக்கு 2 கான்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த மானிட்டரில் டிஸ்பிளே போர்ட் கிடையாது. இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணுற பிசியில் வந்து NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோம்னா அதை ஃப்ரீ சிங்க் பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே போர்ட் தேவை. ஏன்னா பழைய NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டான 10 series வந்து அடாப்டிவ் சிங்கை வந்து டிஸ்பிளே போர்ட் மூலம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், HDMI போர்ட் மூலம் சப்போர்ட் பண்ணாது. இதுவே நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு RTX 20 or 30 series யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே போர்ட்லேயும் அடாப்டிவ் சிங்க் பண்ணிக்க முடியும். HDMI போர்ட், அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HDMI போர்ட் 2.1 ஆர் லேட்டர், அது மூலமும் நம்ம அடாப்டிவ் சிங்க் பண்ணிக்க முடியும். பட் இந்த மானிட்டரில் கொடுத்துருக்க HDMI போர்ட்டோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.4. பட் AMD கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எல்லா வெர்ஷன் ஆஃப் HDMI போர்ட்லேயும் நம்மளால் ஃப்ரீ சிங்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாப்லி ஸ்க்ரீன். இந்த டிஸ்பிளேயை வந்து லைட்டாக தொட்டாலோ இல்லை லைட்டாக டேபிளில் நகர்த்தினாலோ பயங்கரமாக இந்த ஸ்க்ரீன் ஷேக் ஆகுது. பட் இதை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம டேபிளோட இதை வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கும் க்ரியேட்டிவ் ஒர்க்குக்கும் இது ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட் மானிட்டர்னே சொல்லுவேன். ஏன்னா இதில் கலர் கேலிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய கேமிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களால் இந்த மானிட்டர் வந்து ஒரு 13,000 இல்லை அதுக்கும் லெஸ்ஸாக வாங்க முடியும்னா நான் ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மானிட்டர்னே சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மானிட்டரை பற்றி உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ தமிழில். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டால்ஃபின் டெக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.